ஸ்ரீமத்தேவி பாகவதம் பிரதமஸ்கந்தம் 9வது அத்தியாயம். 9வது அத்தியாயத்தில் மது கைடப வதமாக்கும் வர்ணிக்கப்படுறது. சூதன் இங்கே சவனகாதிகளுக்கு கதை சொல்லி கொடுத்துருக்கார். 1வது ஸ்லோகம். யதா விநேர்கதா நித்ரா தேஹாத்தஸ்ய ஜகத்குரோ நேத்ராஸ்ய நாசிகா பாஹு ஹிருதயேப்யஸ்ததோரசா. கண்ணு, மூக்கு, முகம், கை, ஹிருதயம், நெஞ்சகம் இப்படின்னு இருக்கிற கிரமத்தில் ஜெகல்குருவோடு சரீரத்திலேருந்து எல்லாம் அந்த நித்ராதேவி வெளியில குதிச்சா. நித்ராதேவி பரம்பொருளோடு அந்த சரீரத்தில் தமோகுணமாயிட்டு இருந்ததினாலேயாக்கும் மகாவிஷ்ணு நித்ரையில இருந்தார். கண்ணிலேந்தும் முகத்திலேந்தும் மூக்கிலேந்தும் கையிலேந்தும் ஹிருதயத்திலேந்தும் மாறிடத்திலேந்தும் இப்படி கிரமமாயிட்டு மகாவிஷ்ணுவோடு சரீரத்திலேந்து அந்த நித்ராதேவி நகர்ந்து போயிட்டா. தூங்கறத கண்ணு மட்டும் இல்லை, அமைதியாயிருக்கு. மூக்கு, கை, ஹிருதயம், நெஞ்சகம் எல்லாம் ஆக்டிவேட் ஆகாம தான் இருக்கு. பிரத்யட்சமா பிரகடனப்படாதக்கு ஹிருதயம் உள்ளுக்குள்ளதான் ஆக்டிவேட் ஆகிறது. ஆனா அந்த ஹிருதயம் ஆக்டிவேட் ஆகிறது நமக்கு தெரிஞ்சுக்க முடியறதில்லை. அதே மாதிரியே பிளட் சர்க்குலேஷன் எல்லாம் நடக்கும். ஆனா அதொன்னும் நமக்கு தெரிஞ்சுக்கிறதுக்கு முடியாது. அதனால மகாவிஷ்ணு யோக நிதிரையிலிருந்து முழிச்சுண்டார் அப்படின்னு இங்க சொல்லப்படுறது. இத்தரா நேரம் ஆதிபராசக்தியோட இன்ஸ்ட்ரக்ஷன் படி நித்ராதேவி மகாவிஷ்ணுவை யோக நிதிரையில தமோகுணத்துல வச்சுட்டு இருந்தா. இப்ப அந்த தமோகுணம் இருக்கிற தேவி நகர்ந்து போயிட்டா அப்படின்னு அர்த்தம். 2வது ஸ்லோகம். நிஸ்ருத்ய ககனே தஸ்தௌ தாமசி சக்திருத்தமா உததிஷ்ட ஜகன்நாதோ ஜிரும்பமான புனః புனः. தாமசி சக்திகளில உத்தமையாக்கும் நித்ராதேவி. அந்த நித்ராதேவி விஷ்ணுவோடு சரீரத்திலேந்து பரிபூர்ணமாயிட்டு விட்டு ஒழிஞ்சு ககனே வானத்துல தஸ்தௌ ஸ்திதி பண்ணினோன ஜகநாதனான விஷ்ணு என்ன பண்ணினார்? மறுபடியும் மறுபடியும் தூக்கம் நம்மளை விட்டு போற டைம்ல நம்ம கொட்டாவி விடுவோமே, அதே மாதிரி மறுபடியும் மறுபடியும் கொட்டாவி விட்டுண்டு தூங்கி எந்திருக்கிற மாதிரி எந்திருந்துட்டார் அப்படின்னு இந்த ஸ்லோகம். புனகா புனகா மறுபடியும் மறுபடியும் ஜிரும்பமானகா கொட்டாவி விட்டுண்டு உததிஷ்டா எந்திரிச்சார் அந்த ஜெகநாதனாயிருக்கிற மகாவிஷ்ணு அப்படின்னு இந்த ஸ்லோகம். உத்தமையாயிருக்கிற நித்ராதேவி தமோகுணத்தில சிரஷ்டையான நித்ராதேவி தாமசி சக்தி உத்தமா. நித்ராதேவி மகாவிஷ்ணுவோடு சரீரத்திலேந்து வானத்துல போய் நின்னா. அப்போ நித்ரை விட்டு ஒழிஞ்சு விஷ்ணு கொட்டாவி விட்டுண்டு எந்திருந்தார் அப்படின்னு இந்த ஸ்லோகம். ஸ்லோகம் 3. ததாவஷ்ய ஸ்திதம் தத்ர பயத்ரஸ்தம் பிரஜாபதிம் உவாஜ மகாதேஜா மேக கம்பீரயா கிரா. அந்த டைமில் மகாவிஷ்ணு அங்க ஒரு பார்வை
பார்த்தார். என்னவாக்கும் அவர் பார்த்தார்? பயந்து நடுங்கி நிக்கிற பிரம்மாவை பார்த்தார். பயந்து வரச்சுண்டு நிற்கிறார் பிரம்மா. அந்த பிரம்ம பிரஜாபதிய விஷ்ணு பார்க்கிறார். എന്നിട്ട് மேக கம்பீரமான சப்தம், மேக கம்பீரையாகிறா அப்படின்னா இடிநாதம் மாதிரி இருக்கிற சத்தத்துல அவ்வளோ சவுண்டா அந்த சப்தமாயிட்டு பிரம்மா கிட்ட ரொம்ப ரொம்ப மகா தேஜஸ்வியான விஷ்ணு கேட்டார் அப்படின்னு அர்த்தம். பயத்ரஸ்தம் அப்படின்னா ரொம்ப பயந்து நிற்கிறவர், பயத்தால வரச்சுண்டு நிற்கிறவர் அப்படின்னு எல்லாம் அர்த்தம். விஷ்ணு என்னவாக்கும் கேட்டார் அப்படிங்கிறத இங்க சூதன் வர்ணிக்கிறதுனால இங்க விஷ்ணு ருவாஜா, விஷ்ணு கேட்டார் அப்படின்னு. ஸ்லோகம் 4. கிமாகதோசி பகவன் தபஸ்த்யக்த்வாத்ர பத்மஜா கஸ்மாத் சிந்தாதுரோசி த்வம் பயாகுலித மானச. பத்மஜன் அப்படின்னு சொன்னா பிரம்மா, தாமரப்பூவிலேந்து உத்பவிச்ச பிரம்மா. தபசா தியக்த்வா, தபஸ நிப்பாட்டிட்டு எதுக்காக்கும்? கிம் ஆகதோசி, எதுக்காக்கும் இங்க வந்திருக்க? பிரம்மாவே, நீங்கள் என்னோட நாபி கமலத்திலேந்து முளைச்சு வந்திருக்கிற தாமரப்பூவோடு நடுவில் உட்கார்ந்து தபஸ் அலவா பண்ணிட்டு இருந்தாள். அந்த தபஸ ஸ்டாப் பண்ணிட்டு இப்ப இங்க என்னோட முன்னால வந்து நின்னது எதுக்காக்கும்? எப்படியாக்கும் நீங்கள் வந்து நிற்கிறாள் அப்படின்னா பய ஆகுலித மானசகா, பயந்து மனசெல்லாம் அப்படியே கலங்கி என்னெல்லாமோ சிந்தனை பண்ணிண்டு இப்படி நிக்கிறதுக்கு என்ன வாக்கும் காரணம் அப்படின்னு கேட்கிறார் விஷ்ணு. அதுக்கு பிரம்மா விஷ்ணுக்கு பதில் சொல்றார் அப்படிங்கிறது சூதன் சவனகாதிகள் கிட்ட சொல்றார். அதனால பிரம்மோவாச்சா 5வது ஸ்லோகம். ஸ்வத்கர்ணமலஜௌ தேவா दैत्यौज मधुकैडभौ हन्तुं मां समुपायादौ घोररूपौ महाबला. त्वद् कर्णमलं अजौ, भगवाने नारायणा, உங்களோடு காதல இருக்கிற அழுக்கிலேந்து ஜெனிச்சவாளாக்கும் அந்த அசுரர்கள், மது அப்படிங்கிற அசுரனும் கைடபன் அப்படிங்கிற அசுரனும், மது கைடபௌ அவ 2 பேரையும் சேர்த்து இங்க சொல்றதுனாலியாக்கும் இங்க ஔ அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. தைத்யௌ மது கைடபௌ இப்படின்னு எல்லாம் சொல்லப்பட்டிருக்கு. 2 பேரையும் சேர்த்தி அசுரர்களை 2 பேரையும் ஒரு சேர சொன்னதுனால ரொம்ப ரொம்ப கோரமா இருக்கிற ரூபமாக்கும் அவளுக்கு. கோர ரூபம் மகாபலம், அவளுக்கு ரொம்ப ரொம்ப சக்தி. அவ 2 பேரும் சேர்ந்து என்ன கொல்லறதுக்கு ஆயிட்டு என் பக்கத்துல வந்து நிக்கிறா. என்ன காப்பாத்துறதுக்கு உங்களை தவிர வேற ஆராலையும் சாதிக்காது அப்படிங்கிறதுனால
நான் உங்களை பார்க்க வந்தோன்னே நீங்கள் யோக நிதிரையில இருந்த എന്നിട്ട് நான் மாயாசக்தியிட்ட பிரார்த்தனை பண்ணினேன். என்னவாக்கும் பிரார்த்தனை பண்ணினேன்? மாயாசக்தியாக்கும் உங்களை தூங்க வச்சது அப்படின்னு எனக்கு தெரிஞ்சாச்சு. அதனால மாயாசக்தியிட்ட சொன்னேன், உங்களுக்கு அப்பாற்பட்ட ஒரு சக்தியாக்கும் அந்த சக்தி. அதனால அந்த சக்திகிட்டயே சொன்னேன், உங்களையே தூங்க வச்ச அந்த சக்திகிட்டயே நான் சொன்னேன். 3 ஆப்ஷனாக்கும் கொடுத்தேன் மாயாதேவிக்கு. ஒன்று, அந்த 2 அசுரர்களையும் கொல்ல சொன்னேன். அப்படி இல்லைன்னா இனி என்னையாக்கும் கொல்லறதுல விருப்பம் அப்படின்னா என்ன கொன்னுட சொல்லிட்டேன். அந்த அசுரர்களோட கையிலேருந்து என்னோட உயிர் போறதை விட எனக்கு ஆதிபராசக்தியோட கையிலேருந்து என்னோட மரணம் சம்பவிக்கிறதாக்கும் எனக்கு விருப்பம். அதனால என்னோட உயிரை வேணுமானாலும் எடுத்துக்க சொல்லிட்டேன். அப்படி இல்லைன்னா அந்த 2 அசுரர்களை கொல்ல சொன்னேன். நீ 3வது ஆயிட்டு நான் என்னவாக்கும் சொன்னேன் அப்படின்னா, இது 2ம் செய்யல அப்படின்னா தமோ குணத்தால தூங்க வச்சிருக்கிற இந்த விஷ்ணுவை எழுப்ப சொன்னேன். விஷ்ணுவை எழுப்பிட்டா விஷ்ணு பார்த்துப்பார். இந்த அசுரர்களை கொல்லுற வேலையெல்லாம் அவரு பார்த்துப்பார். அப்படி அசுரர்களை விஷ்ணு நிகிரகம் பண்ணினா தன்னால நான் ரட்சப்பட்டு விடுவேன். அப்ப என்னோட ஜீவனை இந்த அசுரர்கள் பறிக்க மாட்டா. இப்படியெல்லாம் ஆக்கும் நான் தேவிட்ட சொன்னேன். தேவி நான் சொன்னதை கேட்டுட்டு என்கிட்ட கருணை தோணிட்டு இதா உங்களை எழுப்பி விட்டுட்டா. உங்களோட சரீரத்துல இருந்த தமோ குணத்தை நெகத்திட்டா. நீங்கள் முழிச்சுண்டுட்ட இதெல்லாம் பார்த்து நெடுங்கி நிற்கவாக்கு நான் சேரேன். அசுரர்களை பார்த்துட்டு ஒரு நடுக்கம். அதே மாதிரி அந்த மாயாதேவியோட சக்தி வைபவத்தை பார்த்து பதறி நிற்கிறேன் அப்படின்னு சொல்றார். 6வது ஸ்லோகம். பயாத்தயோ சமாயாதஸ்தோத்ஸமீபம் ஜகல்பதே த்ராஹி மாம் வாசுதேவாத்ய பயத்ரஸ்தம் விஜேதனம். ஜகல்பதே, இந்த பிரபஞ்சத்தையே காப்பாத்துற பகவானே, இந்த பிரபஞ்சத்துக்கே இந்த 3 லோகங்களுக்கும் திரிலோகங்களையும் சம்ரட்சணம் பண்ணற பகவானே, நான் அந்த அசுரர்களை பார்த்து பயந்து உங்களோட பக்கத்துல ஓடி வந்திருக்கேன். பயந்து வரச்சு அசைவத்து நிக்கிற என்ன, ஸ்டாச்சு மாதிரி நிக்கிற என்ன, ஹே வாசுதேவா என்ன காப்பாத்தனமே. மாம் திராஹி, என்ன காப்பாத்தனமே பகவானே. விசேதனம் அப்படின்னா அசைவில்லாம நிக்கவாக்கம் சேரேன். என்னத்திலாலேயாக்கும் அசைவில்லாம நிக்கிறேன். பயத்ரஸ்தம், பயந்து வரச்சு நடுங்கி அசைவில்லாம ஸ்டாச்சு மாதிரி நிக்கிறேன். அப்படி இருக்கிற என்ன இப்பவே உடனடியா காப்பாத்தனமே அப்படின்னு கேட்கிறார் பிரம்மா. அதுக்கு விஷ்ணு என்னவாக்கும் பதில் சொன்னார் அப்படின்னு சூதன் சவனகாதிகள்கிட்ட வர்ணிக்கிறதுனால இங்க விஷ்ணு ருவாஜா. 7வது ஸ்லோகம். திஷ்டாத்ய நிர்பயோ ஜாதஸ்தௌ ஹனிஷ்யாம்யஹம் கிலா யுத்தாய ஜக்முதுர்மூடௌ மத்சமீபம் ஜதாயுஷௌ.